ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம், ஸ்ரீ குருப்யோ நமக. இன்றைய தினம் பெரிய புராணத்தினுடைய தொடர்ச்சி. சென்ற எபிசோடிலே இயற்பகை நாயனார் என்ற ஒரு தலை சிறந்த அடியாருடைய அடியார் பக்தி, சிவபக்தியை பற்றி கேட்டு அறிந்தோம், உருகி போற்றினோம். இன்றைய தினம் அதற்கு அடுத்த நாயனார் இளையான்குடி மாற நாயனார் என்ற ஒரு அடியாருடைய அருமையானதொரு சரித்திரம். அள்ளி அள்ளி கொடுப்போர் வள்ளல் எனப்படுவார்கள். 1 கோடி ரூபாய் வைத்திருப்பவர் 100 பேருக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ஒரு பாராட்டத்தக்க செயல் கிடையாது. பெரும் தனவந்தர்கள் தான தர்மம் செய்வது வியப்பிற்குரிய விஷயம் கிடையாது. செல்வம் மலிந்துள்ள போது தான தர்மம் செய்வது இயல்புதான். வறுமை வந்தபோது தானம் செய்வது அருமையிலும் அருமை. வறுமையிலும் சிறுமையின்றி அடியார்கட்கு அன்னம் அளித்தவர் இளையான்குடி மாற நாயனார். அதனாலேயே அவர் சிவலோகம் எய்தியவர். அப்படிப்பட்ட ஒரு அடியாருடைய அன்னம் பாலித்த அன்பருடைய சரித்திரம். பாண்டி நாட்டிலே பரமக்குடிக்கு 7 மைல் தொலைவில் உள்ளது இளையான்குடி. அத்திருப்பதியிலே அவதாரம் செய்தவர் மாறனார். இளையான்குடியிலே பிறந்ததாலே இளையான்குடி மாறனார் அப்படின்னு பெயர். அவர் தில்லை நடராஜரை தியானித்து வந்தார். அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நல்குலஞ்செய் தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார் அப்படின்னு அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய அந்த பாடல். நாம் எல்லோரும் அறையில் ஆடுகின்றோம், அவன் அம்பலத்திலே ஆடுகின்றான். அம்பலம் என்றால் பொது. நாம் எல்லோரும் தனி உடைமையாக இருக்கின்றோம், அவன் பொது உடைமையாக இருக்கிறான். அவன் எப்பொழுது ஆடத் தொடங்கினான், எப்பொழுது அந்த ஆட்டம் நிற்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அவன் ஆட்டம் எப்பொழுது நிற்கின்றதோ அப்பொழுது இந்த உலகமே முடிந்துவிடும். நமது உடலின் மார்பில் ஓர் அசைவு இருக்கிறது. அந்த அசைவு ஆட்டம் முடிந்தால் நம்ம ஆட மாட்டோம். நம்ம அந்த அசைவுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம உயிர் பிரிஞ்சிரும். பிரபஞ்சம் என்ற உடம்பிலே மார்பு பகுதிதான் சிதம்பரம். அங்கே உள்ள ஞான வெளியிலே எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் புரிகின்றான். அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுகின்றவரின் அடிமலரை தன் முடிமீது சூடிய இளையான்குடி மாற நாயனார் எப்போதும் எம்பிரானுடைய அடிமைத்திறம் பூண்ட சால்பு மிக்கவர். அவர் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர். வேளாளர் குலம் செய்த மாதவத்தால் அவதரித்த இளையான்குடி மாற நாயனார் உழவுத் தொழிலாலே மிகுந்த செல்வமும் நிலபுலமும் உடையவராக இருந்தார். பச் என்பதற்கு கட்டு என்று பொருள். கட்டுப்பட்டதினால் பசுவுக்கு அந்த பெயர் வந்தது. நாம 2 கால் பசு. பசுக்களாகிய நமக்கு பதி பசுபதீஸ்வரர். பசுங்கிறது ரொம்ப சாதுவான பிராணி. அதனால அதனை ஒரு கயிற்றால கட்டுவார்கள். யானை ரொம்ப வலிமையானது, அதனால அதை 2 சங்கிலினால கட்டுவார்கள். குதிரையை 3 கயிறுகளால் கட்டுவார்கள். ஊஞ்சலை 4 சங்கிலியால் கட்டுவார்கள். ஆன்மாக்களாகிய நாம் புலன்களாகிய 5 கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கின்றோம். இதிலிருந்து நமது யோகியதை தெரிகிறது இல்லையா? நாம் எவ்வளோ சாதுக்கள். எப்பொழுதும் நமக்கு நேர்தம்பியிடம்தான் பிரியம் அதிகம். நமக்கு நேர்தம்பி 4 சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஊஞ்சல். ஊஞ்சல் இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டே சென்று வரும். ஊஞ்சலை போன்றே உயிர்களாகிய நாமும் ஸ்வர்க்கம், பூதலம், நகரம் என்ற 3 இடங்கட்கும் மாறி மாறி செல்வதும் வருவதுமாகவே பல்லூழிக்காலமாக ஆடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கல்யாணமான உடனே ஊஞ்சலை அமர்த்துகிறார்கள். இதனை அருணகிரிநாதர் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்று ஒழிவேன் அப்படின்னு கந்தரனுபூதியிலே ஓதி இறைவனிடம் முறையிடுகின்றார். ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. அப்போது அங்கே ஒரு அருளாளர் வந்தார்.
ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஊஞ்சலுக்கு ஓய்வு தர வேண்டுமே என்று ஒரு ஞான வாளால் ஊஞ்சலில் 4 சங்கிலிகளையும் துண்டித்தார். உடனே என்னாச்சு? ஊஞ்சல் தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்தி நேர நிலத்தில் விழுந்து அமைதி பெறுகின்றது. அது மாதிரி பல்லூழிக்காலமாக எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து தவிக்கின்ற அடியேனுக்கு திரு அதிகையில் சிவபெருமான் வந்து தமக்கையார் மூலம் 5 எழுத்து உபதேசம் செய்வித்தவுடன் ஞானமெல்லாம் சிந்தித்து கயிறு அறுபட்ட ஊஞ்சல் நிலத்தில் வீழ்ந்தது போல பஞ்சமலங்கள் அறுபட்டு உன் திருவடிக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு அப்பர் சுவாமி கதறுவார். அரு கயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டானரே அப்படின்னு அந்த அதிகை வீரட்டான பதியை நோக்கி பாடுவார். பசுபதியின் வழிபாட்டை அப்படி புரிந்து வந்தவர் இளையான்குடி மாறனார். இறைவன் வழிபாட்டினும் சிறந்தது அடியார் வழிபாடு. அடியார் பக்தியை பற்றி பேசக்கூடிய அருமையான ஞான காவியம் பெரிய புராணம், ஞான நூல். அப்படி அடியார் பக்தியை பற்றி பேசுறது தான் இந்த பெரிய புராணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இறை வழிபாட்டை ஆராதனை அப்படின்னு சொல்வார்கள். அடியாருக்கு அன்னம் தந்து வழிபடுவதை சமாராதனை அப்படின்னு சொல்வார்கள். சம் அப்படின்னா நன்றாக அப்படின்னு பொருள். தொண்டர் உள்ளத்தில் எப்பொழுதுமே சுவாமி இருப்பாராம். அவருடைய தொண்டர் தான் அவருக்கு முதல். அடியாருக்கும் அடியார், அடியாருக்கும் அடிமை, அடிமைக்கு என்னுடைய அடிமைக்கு நான் அடிமை அப்படின்பாராம் சுவாமி. அப்படி தொண்டருடைய உள்ளத்திலே எப்போதும் உரைகின்றவர் இறைவர். அதனாலே தொண்டர் வழிபாட்டிலே அண்டர்நாதன் மிகவும் மகிழ்கின்றார். பசுவிடம் பால் கறக்க வேணும் அப்படின்னா கன்றின் துணை பற்ற வேண்டும். அதுபோல இறைவரது திரு அருள் பெற வேண்டுமானால் அடியவர் துணை கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மண்ணிற் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். என்ன சொல்லியிருக்காருன்னா, சேக்கிழார் சொல்லியிருக்கார், மண்ணிற் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கார். மிக்க செல்வம் பெற்றிருந்த இளையான்குடி மாற நாயனார் செல்வத்தின் பெயர் அடியவர்க்கு அமுது அளித்தலே அப்படின்னு நல்ல தெரிந்து கொண்டவர். பரமனுடைய அடியார்கள் யாரு வந்தாலும் அவர்களை அழைத்து வந்து சிறந்த இருக்கை மீது எழுந்தருளச் செய்து ஆசனமெல்லாம் போட்டு திருவடிகளையெல்லாம் பூஜித்து அன்புடன் நறு மலர்களினால் அர்ச்சனை புரிந்து வழிபடுவார். அதுக்கப்புறம் அறுசுவைகளால் ஆகிய 4 வகை உணவுகளையும் அவர்கள் விரும்பியவாறு அப்படி அவர்களுக்கு கொடுத்து அமுது செய்விப்பார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். என்ன சொல்லியிருக்கு? கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அப்படின்னு பாடல். இப்போ சுவாமிக்கு என்னென்ன செல்வம் மிகுந்து இருக்கு, அப்போ அமுது செய்யறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கும் ஒரு மனசு வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் சுவாமிக்கு என்ன அப்படின்னா, இவர் இப்படி நல்ல ஒரு நிலையில இருக்கும்போது மட்டுமே இப்படி அன்னம் பாலிக்கக்கூடிய அன்பர் அப்படின்னு கிடையாது. எப்படி இருந்தாலும் செய்வார், எந்நிலையிலும் செய்வார். எந்த நிலையிலும் அண்டர் பக்தி செய்யக்கூடிய ஒரு தொண்டர் அப்படின்னு சுவாமிக்கு உலகத்திற்கு உணர்த்தணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. வறுமையினால் துன்புறும் போதும் இப்பெரியார் அடியாருக்கு அன்னம் அளித்தலில் சலியாதவர் என்பதை உலகுக்கு அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு கண்ணுதர் கடவுளுக்கு ஒரு ஆசை. அப்ப என்ன பண்ணினார் அப்படின்னா, சுவாமிக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததிலிருந்து அந்த இளையான்குடி மாற நாயனாருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய தொடங்கியதான். அப்படியே கரைஞ்சு 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 ஒரு நாள் அவருக்கு வறுமையே வந்து போச்சு. நாயனார் அப்படி ஒரு செல்வமோடு இருந்த நாயனார் இப்போ வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன காரணம்னா சுவாமி தான். ஏன்னா அவர் ஒரு லீலையை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாரே. அந்த அடியார் எந்நிலையிலும் என்னுடைய தொண்டர் வந்தால் அமுது செய்து அருள்வார் அப்படின்னு.
அதை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு தான் இந்த லீலை. அப்படி நம்ம ஒவ்வொரு அடியார் சரித்திரத்தை பார்க்கும்போதும் ஒவ்வொரு அடியார்கிட்டையும் சுவாமி ஒவ்வொரு விதமாக லீலை பண்ணியிருப்பார். அந்த ஒவ்வொரு அடியார்களும் அவருடைய சோதனையை அவர்களுடைய பக்தியினாலே, சுவாமி மேலே இருந்த உண்மையான அன்பினாலே, தொண்டர் பக்தியினாலே அவர்கள் நிலையிலிருந்து பிறழாது, அந்த நிலை பிறழாம அந்த சோதனையை வெற்றி கண்டவர்கள், அந்த சோதனையிலே ஜெயித்து வெற்றி கண்டவர்கள் ஒவ்வொரு அடியார்களுமே. அதிலிருந்து அடியார் பக்தி எவ்வளவு சிறந்தது, அந்த அடியார்களுடைய தீர்க்கமான பக்தி, அதுதான் நம்ம சொல்லணும். சாதாரண பக்தி இல்லை, உண்மையான பிரேம பக்தி. அந்த பக்தியினுடைய தன்மை உயர்வு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். பக்தின்னா என்ன அப்படிங்கிறதே பெரிய புராணத்தை படித்தா நமக்கு ரொம்ப நல்லா புரியும். பெரிய புராணத்தை கேட்க கேட்க பக்தினா என்ன, உண்மையிலேயே இறைவன் மீது அன்பு வைப்பது அப்படின்னா என்ன, அடியார்கள் மீது எப்படி பக்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிய வைக்கத்தான் இந்த மாதிரியான ஞான நூல். ஒரு அருமையான காவியம். ஒவ்வொரு அடியாருடைய கதையையும் கேட்க 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 நமக்குள்ள ஒரு பக்தி வந்துடும். அதுதான் பெரிய புராணத்தினுடைய சிறப்பு. அப்படி நாயனாருக்கு வறுமை வந்தாச்சு. ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு பாடல்ல. வறுமை பதம் அப்படின்னு இருக்கு வார்த்தை. வறுமை அப்படிங்கிறது விஷ்ணு பதமா சிவபதமா? நாயனார் பெற்ற வறுமையை வறுமை பதம் அப்படின்னு சேக்கிழார் சொல்லியிருப்பார் பாடல்ல. ஒல்லையில் வறுமை பதம் புக உள்ளினார் தில்லை மண்ணினார் அப்படின்னு. கண்ணுதர் கடவுளே வறுமையை கொடுத்ததுனால வறுமை பதம் அப்படின்னு அந்த வறுமையை வறுமை பதம் அப்படின்னு உயர்த்தி எழுதியிருப்பார் சேக்கிழார் பெருமான். இளையான்குடி மாறனாருக்கு செல்வம் சுருங்கித்து, ஆனா மனம் சுருங்கித்தான் கேட்டா சுருங்கல. இப்போவும் அடியார்கள் வரும்போது எப்படி அவர் அமுது கொடுக்கிறாரான்னா, நிலன்களை ஒற்றி வைத்தும் அப்படி அதை விற்பனை செய்தும் ஆபரணம் பாத்திரங்களையெல்லாம் விற்று அடியவருக்கு அன்னம் அளித்து அறம் புரிந்து வந்தார். இந்த நிலையிலையும் அன்னமளித்தலை அவர் விடவில்லை. தன்னை தேடி ஒரு அடியார் வந்துட்டா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்லை, வறுமையா இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இப்படி அவரிடம் இருந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் விற்று விற்று செய்ய ஆரம்பிச்சாராம். நாயனாருடைய அறத்தொண்டுக்கு அத்தனையும் மாறுபாடின்றி அவரது மனைவி உதவி புரிந்து வந்தாராம். இப்படி இருக்கும்போது சுவாமி என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஒரு நாள் தவ வேடத்திலே நீரும் கண்டிகையும் புனைந்து தருமமே விடை ஆதலின் தரும விடையும் தர்ம சக்கரவர்த்தினியாகிய அம்பிகையும் இன்றி அவர் மட்டும் புறப்பட்டு அப்படி வந்தாராம் தவக்கோலத்தில். நல்ல மாரி காலம், சரியான மழை, பயங்கரமான மழை பெய்து எங்க பார்த்தாலும் அப்படி நீர் ஓடிக்கொண்டிருக்கு. பள்ளங்கள் எல்லாம் அப்படி வெள்ளம். நடு நிசியில நாயனாரும் அவர் மனைவியாரும் உணவில்லை அன்றவர்களுக்கு, அவ்வளவு வறுமை, உணவே இல்லாம பட்டனையில வருந்தி வாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பசியால வாடி இருக்கக்கூடிய அவர்கள் தண்ணீர் பருகி இறைவனது அஞ்செழுத்தை நெஞ்சழுத்தி உரைத்த வண்ணம் உறக்கமின்றி இருந்தார்கள். நம சிவய 5 எழுத்து. பேய்கள் கூட அந்த நள்ளிரவிலே நடமாட பயப்படுமா? அப்படி ஒரு நள்ளிரவு. பேய்களும் நடமாடாத அந்த நள்ளிரவிலே பேய்களுடன் நடமாடும் பித்தப்பெருமான் ஈரத்தில் நனைந்து குளிரால் நடுங்கிய வண்ணம் வந்து நாயனாருடைய வீட்டின் கதவை அப்படி மெல்ல தட்டினார். சிவாய நம அப்படின்னு அப்படி தட்டி சொன்னாராம். சிவாய நம, நம சிவய, சிவாய நம. இந்த நாயனார் காதிலே சிவாய நம அப்படிங்கிற நாமம் கேட்கிறது.
கேட்டதுமே அவர் மனசிலே ஓடிய எண்ணம், வந்துள்ள அடியவருக்கு அமுது படைக்க வேண்டுமே. சிவாய நம அந்த சொல்லை கேட்டதும் வந்திருக்கக்கூடியவர் அடியவர், அவருக்கு அமுது படைக்கணுமே. வந்த அடியவர் என்ன சொன்னாரா, அதுக்கேற்ற மாதிரி, அன்பனே பசித்து வந்தேன் அப்படின்ட்டாராம். என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறார் இளையான்குடி மாறனார். ஆனால் அவருக்கு அமுது படைக்கணுங்கிற எண்ணம் வந்தாச்சு. சுவாமி, அதாவது வந்திருக்கக்கூடிய சிவன் அடியார் என்ன சொல்லிட்டார், பசித்து வந்தோம் என்று சொல்லிவிட்டார். அப்படி நாயனார் முகத்திலே மகிழ்ச்சியா. நம்மளா இருந்தால் எவ்வளோ பதறி போயிடுவோம். என்ன பண்ணுறது, இப்போ அர்த்தராத்திரி மழை பெஞ்சுட்டு இருக்கு, ஒரு மனிதரை பார்க்க முடியல ரோட்ல, அப்படிலாம் யோசிப்போம் தானே. வறுமை வேற, அதெல்லாம் இருக்கட்டும். வறுமை, சாப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் நாயனாரும் அவருடைய மனைவியும் 5 எழுத்தை ஓதிக்கொண்டு உண்ண உணவுமின்றி அமர்ந்திருக்கும் அந்த நிலையிலே அடியவர் வந்து கதவை தட்டி, சிவாய நம, அன்பனே பசித்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய நிலை என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா நாயனார் முகத்துல மகிழ்ச்சியா. நம்மளுக்கா இருந்தா அப்படி படபடன்னு ஆயிடும். ஈரத்திலே நினைந்து வந்திருக்கார் சுவாமி. அவ்வளவு மழை, ஈரத்தில் நனைந்து வந்திருந்த அடியவரின் திருமேனியை அப்படி துண்டினாலே துடைத்து விட்டாரா நாயனார். பா, நனைஞ்சு வந்திருக்காரே அப்படின்னு. ஈர மேனியை நீக்கி இடம் கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தபோதன தீரவே பசித்தார் செய்வதென் என்று. பெருமானே, தேவரீர் இங்கு எழுந்தருள அடியேன் என்ன மாதவம் செய்தேனோ என்று துதி செய்தாராம். எப்படி ஒரு மனசு பாருங்க. ஒவ்வொரு அடியாரனுடைய மனதையும் நம்ம பார்க்கணும். தீவிரமான பக்தி, எந்நிலையிலும் சற்றும் குறையாத பக்தி. வந்துள்ள அடியவருக்கு அமுது செய்யணும்னு அவருக்கு எண்ணம் வந்தாச்சு உள்ளுக்குள்ள. அவரும் பசித்து வந்திருக்கிறார். அடுப்புல எப்படி இருக்கான்னா, அடுப்பு பூச்சி கூடு கட்டி இருக்கான். அடுப்பு உணவின்றி சமைச்சே பல காலம் ஆச்சு. வீட்டிலே உணவிற்குரிய சாதனங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில அந்த நாயனர் என்ன செய்வார்? உள்ள மனசு ஆசைப்படுறது, ஆனா என்ன செய்யறது? பிராக்டிக்கலா அவருக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டி. வழியேதும் புரியாமல் திகைத்து நின்றார். அப்போ மனைவியாரை நோக்கி, மாதரசே, அரணாருடைய அடியார் மிகவும் பசித்து இருக்கிறார். நம் மனைக்கு வந்துள்ள அவர் பட்டினியாக இருக்கக்கூடாது. இந்த தவசீலருக்கு உணவு தரும் வகை யாதம்மா அப்படின்னு கேட்கிறார் மனைவியை பார்த்து. அவருடைய மனைவி சொல்றாரா, பெருமானே, இதற்கு வேற வழியே இல்லை. நமக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கூட இப்போ யாருமே இல்லை. என்ன காலம் இப்போ, அகால நடுநிசி மழை, அவ்வளோ மழை. அதனால எங்கேயும் போய் முயற்சியும் பண்ணி பார்க்க முடியாது. ஈதல் இயையாத போது, என்ன வார்த்தை சொல்றார்? ஈதல் இயையாத போது சாதலே சாலச் சிறந்தது. அப்படி ஒரு விருந்தோம்பல். ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க முடியலன்னா அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க. ஈதல் இயையாத போது சாதலே தலை சிறந்தது. ஆனா எனக்கு ஒரு வழி தோணுது. வந்த அன்பருக்கு விருந்தோம்பல் பண்ணலைன்னா தப்பு. கொடுக்காம இருக்கிறத விட நம்ம போயிடலாம். அதனால நம்ம ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? எனக்கு ஒரே ஒரு வழி தோன்றுகிறது. இன்னைக்கு பகலிலே வயலில் விதைத்து வந்த முளை நெல்லை வாரிக்கொண்டு வந்தால் முயற்சி செய்து அமுதாக்கி படைக்கலாம். இது தவிர நம்மளால் அவருக்கு வேற எதுவுமே செய்ய முடியாத ஒரு உபாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அம்மையார். செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் முளை வாரி கொடு வந்தால் வல்லவார் அமுதாக்கலும் ஆகும், மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற.
துணைவியார் கூறிய சொற்கள் அப்படியே அவருக்கு அமுதம் மாதிரி இருந்தா. ஒரு ஆப்ஷன் கிடைச்சி போச்சே, எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிருக்கு, எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு, ஆனாலும் ஒரு டோர் ஓப்பன்ல இருக்கே. ஒரு வழி கிடைச்சு போச்சே, அது போதும் நமக்கு சுவாமிக்கு செய்யறதுக்கு. அவ்வளவு ஒரு தீவிரமான ஆசை. துணைவியார் கூறிய சொற்கள் அப்படியே அவருக்கு சந்தோஷமா இருக்கும். நீ சொன்னபடியே சென்று நெல்முளையை வாரி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பவே புறப்பட்டாராம். மழை அப்படி கொட்டுன்னு கொட்டின்னு இருக்கு. இருளிலே கூட்டம் கட்டுவிட்டு உருகி வழிவது போல உலகம் கார் இருளால் சூழப்பட்டு இருந்தது. நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதரின் அடியாராகிய இளையான்குடி மாற நாயனார் அடியார்க்கு அமுது செய்விக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு கூடையை எடுத்து தலையிலே கவிழ்த்து கொண்டு மெல்ல மெல்ல காலினாலே தடவிக்கொண்டு சிவநாமத்தையே துணையாக கொண்டு அந்த நட்ட நடு நிசியிலே மழை பெய்து கொண்டிருக்கும் போது அப்படி போறாராம். போட்ட விதை முளைத்தும் மழை தண்ணீரில் ஒரு புறம் ஒதுங்கியும் அப்படி இருந்தது. அந்த மழை நீரிலே ஒதுங்கி இருந்த வெண்மையான நெல் முளைகளை வாரி அப்படியே கூடையிலே நிறைத்து கொண்டு தலை மீது சுமந்து கொண்டு வீடு வந்தாராம். வாசல்லையே அந்த அம்மையார் நின்றுட்டு இருந்தாராம், அவருடைய மனைவி. அவர் கூடையை வாங்கி கொண்டார். கூடையிலிருந்த நெல் முளையை தண்ணீரிலே அப்படி கழுவினாராம் அந்த அம்மையார். கணவரை பார்த்து, சுவாமி, இந்த நெல்லை பக்குவப்படுத்தி அமுதாக்குவதற்கு அடுப்பெரிக்க விறகு இல்லையே அப்படின்னு கேட்டாராம். விறகு இல்லைங்கிறத முதல்லையே சொல்லலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. முதல்ல நெல் வரணுமே, நெல் வந்ததுக்கு அப்புறம் தானே அடுப்பெரிக்க வேண்டும். அடுத்தடுத்து ஒன்று நாளில் யோசிக்கணும். ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லையே அவர்கள்ட்ட. நாயனார் என்ன பண்ணாரா, கோடாரி எடுத்து தமது வீட்டு கூரையினுடைய ஒரு புறத்தையே இடித்து தள்ளினாராம். எப்படி பாருங்க, கோடாரி எடுத்து தமது வீட்டு கூரையின் ஒரு புறத்தை இடித்து தள்ளினார். அதில் கிடைத்த கட்டைகளை எல்லாம் எடுத்து அடுப்பெரித்து அம்மையார் நாயனார் கொண்டு வந்திருந்த நெல் முளைகளை பக்குவமாக அப்படி வறுத்த நெல்லை குத்தி அரிசியாக்கி பின்னர் உலையிலே இட்டு அற்புதமாக அன்னமாக்கினாராம். இந்த சிவனடியார் பார்த்து கொண்டே இருக்கிறார் நடப்பதையெல்லாம். சரி, அன்னமாக்கியாச்சு. அதுக்கப்புறம் கணவர்கிட்ட போய் வெறும் அன்னத்தை மட்டும் வச்சு அமுது படைக்க முடியாது, ஏதாவது காய்கறி சமைக்கணுமே தொட்டுக்க. வெறும் அன்னத்தை எப்படி நம்ம கொண்டு போய் அவருக்கு நம்ம எப்படி அன்னத்தை மட்டுமே அவருக்கு எப்படி அமுது செய்ய முடியும்? முதல்ல எனக்கு நெல் ஆகணுமே, அது அன்னம் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த யோஜனை வரல. இதுவே ஒன்னொன்னா நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அம்மையார் கூறியவுடன் நாயனார் யோசித்தாராம், என்ன செய்யறது? வழி நடந்து வந்த அடியவர், அதுவும் மழையில வேற வந்திருக்கார், பசியிலே வருந்தி கொண்டிருப்பார் அப்படின்னு அன்பினுடைய மிகுதி. அதில் என்ன பண்ணலான்னு யோசிச்சு தோட்டத்து பக்கம் போறாராம். குழிக்கு மேலே வளர்ந்து வராத இளம் பருவம் உள்ள இலைக்கறி பயிர்களை கையினால் தடவி அப்படி வேரோடு பறித்தாராம். அப்படி அவர் பறித்தது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா சேக்கிழார், பாசப்பழி முதலை வேருடன் பறித்தது போல இருந்ததா. பறித்தவற்றையெல்லாம் கொண்டு வந்து அன்பு மனைவியிடம் கொடுத்தார். அதை வாங்கி அந்த அம்மையார் என்ன செய்தார்னு பாருங்க. மனைவியார் கொழு நற்தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்த புனலிடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரி அமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று. மனைவியார் கொழுநர் தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்த புனலிடை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரி அமுதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று. சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா எப்படி அந்த சமையலை பண்ணினார்னு சொல்லியிருக்கார். அவர் முதலமைச்சராக இருந்தார். நம்ம அனபாய சோழ சக்கரவர்த்தியிலிருந்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே சேக்கிழார் பெருமானை பற்றியெல்லாம் பேசிட்டோம் நம்ம.
அப்படி முதலமைச்சராய் இருந்த சேக்கிழாருக்கு சமையற்கலையும் தெரிந்திருக்கிறது போலும். அவ்வளவு அழகாக அவர் எப்படி சமைச்சார்னு வர்ணனை பண்ணியிருக்கார். நாயனார் கொண்டு வந்து கொடுத்த கீரையை பெற்றுக்கொண்டு அம்மையார் புல்புழுவின்றி ஆய்ந்து பலமுறை சுத்தமாக நீரிலே அதை அலசி சுத்தமான பாத்திரத்திலே வைத்து கீரையை மசக்கி அடித்தண்டை நறுக்கி கூட்டு செய்து வேறு வேறு வண்ணமாகவும் அப்படி ஆக்கினாராம். இது எல்லாம் ஒரு சுருங்கிய காலத்திலே செய்யப்பட்டன. அடியாருக்கு அமுது படைக்கணுமேன்னு சமயோஜிதமாக யோசித்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணினார்களாம். வேறு எந்த நினைவுமே கிடையாது அவர்களுக்கு. நம்ம சாப்பிடலையே, நம்ம கொஞ்சம் சாப்பிடலாமே, இப்படியெல்லாம் நம்மளா இருந்தால் எவ்வளோ வறுமையிலே, நம்ம வறுமையில் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு வேற சாப்பாடு கொடுக்க தோணுமா இப்போ? ஆனால் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? அடியார் பக்தி சாலச் சிறந்தது. நாயனாரும் அவருடைய மனைவியாரும் அடியவராய் வந்துற்ற இறைவர் பால் சென்று, ஆகாரம் தயாராகிவிட்டது, எழுந்து அருள வேண்டும் சுவாமி அப்படின்னு கூறி அயிலுதலும் துயிலுதலும் இல்லாத அவரை எழுப்பினர். எழுந்தவர் எப்படி எழுந்தாரா? சாமானிய சிவனடியாரா எழுந்தாராமா? அதுதான் ரொம்ப அழகான பாடல். அழுந்திய இடருள் நீங்கி அடியேனன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் ஜோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றனர். அப்படி சுவாமி அமுது தயாரா இருக்கு அப்படின்னு இவர்கள் அவரை அழைக்க சென்றவுடன் அவர் அப்படி எப்படி எழுந்தாராம் என்றால், ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானாகவே அங்கு ஜோதியாக எழுந்து அவர்கள் முன்னே தோன்றிவிட்டார். இவ்வளவு நேரம் என்னென்ன செய்தார்கள் என்று அவர் பார்த்து கொண்டிருந்தாரே. மாலையன் காணாத மாமணி ஜோதி அண்ணல் நாயனார்க்கும் மனைவிக்கும் அருள் புரிய அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லையில்லா மகிழ்ச்சி எய்து துதித்தனர். சங்கரா போற்றி, ஞான சம்புவே போற்றி, ஆற்றில் வெங்கரா வடுமால் காணா விமலனே போற்றி, என்றும் செங்கரா மலகம் போன்று திருவருள் செய்வோய் போற்றி, பொங்கரா வணிந்த வேத புங்கவ போற்றி போற்றி என்று துதித்தார்கள். திருத்தொண்டரை கருணையுடன் அப்படி நோக்கினாரா சுவாமி. அன்பனே, அன்பர் பூஜை செய்த நீ உன் மனைவியுடன் நமது சிவலோகம் எய்தி வருவாயாக. எமது தோழனாகிய குபேரன் நவநிதிகளை ஏந்தி உனது ஏவல் கேட்பானப்பா. நீ எல்லையில்லாத இன்பத்தை நுகர்ந்து இனிது இருப்பாயாகன்னு அப்படி ஆனந்தமாக அடியவரை பார்த்து திரு அருள் புரிந்தாரா சுவாமி. அப்படி ஒவ்வொரு அடியாரும் அவருக்காக எப்படியெல்லாம் அவர் மீது பக்தி செய்து அவருடைய அன்பின் மிகுதியாலே, ஒவ்வொரு அடியாரும் அவர்களுடைய அன்பின் மிகுதியாலே ஈசனை எப்படியெல்லாம் அடைந்தார்கள் அப்படிங்கிறது கேட்கும் பொழுதே மெய் சிலிர்க்கிறது. ஒவ்வொரு அடியாரும் இறைவர் பால் இருந்த அன்பினாலே, அவருடைய அடியவர்கள் பால் இருந்த அன்பினாலே, எப்பேற்பட்ட நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களுடைய அந்த நிலையான அன்பினாலும் பக்தியாலும் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி கண்டு ஈசனை அடைந்தது அப்படிங்கிறது ஒரு உருக்கமான ஒரு கதை. ஒவ்வொரு அடியாருடைய கதையும் ஒரு உருக்கமான கதை, பக்தி கதை, பக்தியை எடுத்துரைக்கக்கூடிய கதை. பல பண்புகளை, நல்ல பண்புகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய புராணம் இது. அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு அடியாருடைய சரித்திரம். இப்படி சொல்லிவிட்டு பெருமான் மறைந்தார். நாயனார் சிவகணங்களுள் ஒருவராகி அழகேசன் இரு நிதிகளை ஏந்தி பணி செய்ய பேரானந்த பெருவாழ்விலே அப்படி திளைப்பவர் ஆனார். அப்படி இந்த இளையான்குடி மாற நாயனாருடைய சரித்திரம், அன்னம் பாலித்த இந்த அன்பருடைய அருமையானதொரு சரித்திரத்தை இன்றைய தினம் கேட்டோம். பக்தி வெள்ளத்திலே ஆழ்ந்தோம். மேலும் அடுத்தடுத்த பதிவுகளிலே அடுத்தடுத்த நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் தொடரும்.
சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக்கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே என்று அந்த ஈசனை வேண்டி எல்லோரும் இந்த பக்தி காவியங்களை கேட்டு இன்புருவமாக. ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமா, ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா, ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வராய மங்களம்.